சம் என்னதுன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்போ ஒரு இது கண்டுபிடிச்சோம்னா அதில் ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். ஹச்சிசிஎஃப்னால் பொதுவாக இருக்கிறத மட்டும் எடுப்போம்ல, அதே மாதிரி தான் எல்சிஎம் வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 27 வந்து 3 கியூப்பாக, அதனால் 3 கியூப்னு எழுதிக்கிறோம். இப்போ வந்து இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இருக்கா, அதனால் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னது, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னு வரும். அதனால் அந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கிறோம். அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 3 இருக்குது, அது பதிலாக எழுதிக்கிறோம். அப்போ ஏ மைனஸ் பி தானே, அப்போ எக்ஸ் மைனஸ் 3 வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் தானே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபினா 3x, இங்கே 3 தானே இருக்குது, பி ஏ வந்து எக்ஸ் இருக்குது, அதனால் 3x ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து இங்கே 3, பி வந்து 3 தானே, அப்போ 9 வரும். இப்போ எக்ஸ் மைனஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதணும், எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 எழுதுவோமா. இப்போ இதில் எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் மைனஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர், இந்த இதில் இருக்கா எக்ஸ் மைனஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டோம். இதே இதில் இப்போ ஹச்சிசிஎஃப் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 தான் அதுக்கு எடுக்கணும். ஏன்னா ரெண்டுலேயுமே காமனாக எக்ஸ் மைனஸ் 3 தானே எடுக்கணும், எக்ஸ் மைனஸ் 3 தானே இருக்குது, அதனால் எக்ஸ் மைனஸ் 3 எடுக்கணும். ஹச்சிசிஎஃப்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3, எல்சிஎம்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. எதனால எக்ஸ் மைனஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கணும், ஏன்னா கீழே உள்ளதில் எக்ஸ் மைனஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது, அதனால் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும், அதனால் அப்படி எடுக்கிறோம்.